ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, ஏக சக்கராதிபதியே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே, முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் வரப்போகிற மேசியாவுமா இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சர்வ வியாபியே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரி. சர்வ அதிகாரம் படைத்தவரே, சர்வ சேனைகளின் அதிபதியே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதி சகலத்தையும் மாற்றும் என்று ஆண்டவரே, தேவன் துதி சகலத்தையும் மாற்ற வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்மை நாமத்துக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை ஆசீர்வதி, ஆரம்பம் முதல் முடிவரை தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை காணப்படும்படியா செபிக்கிற எல்லா இடர்களை, எல்லா தடைகளை, எல்லா விசாரத்தின் ஆவிகளை எடுத்து கொடுபடியா செபிக்கிற வர வேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வரும்படியாய், ஊக்கப்படுத்தும்படியாய், உற்சாகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், நிலைநிறுத்தும்படியாய் தேவன் ஆண்டவரே, உமது பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் இந்த சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் பாடும் பகுதியை சாதனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். காணிகை பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே, வேத பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே, பிரசங்க பகுதியை ஆசீர்வதியும் ஆண்டவரே, உயிருள்ள உன்னத சாட்சிகளை ஏவி எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர பகுதியை ஆசீர்வதியும், கடைசி பகுதியை ஆசீர்வதியும், வந்தது நல்லது என்று போக உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை கூடாய் தேவன் அழைத்து செல்லும்படியாக வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார், அதிசயம் அதிசயமே. புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல் வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், நேசர் வருகின்றார். எக்கால சத்தம், தூதர்கள் கூட்டம், இயேசு வருகின்றார். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும்
மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம், மகிமையில் பிரவேசிப்போம். புதுகரம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், புதுகரம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர், உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்திரையா, இந்த பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்திரையா. இயேசு ராஜா என்கிற நானி எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என்கிற நானி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜாடி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சங்கீதம்
சங்கீதம் 72 சாலமோனுக்காக பற்றிய சங்கீதம் என்று தாவீது அது குறிப்பிட்டிருக்கிறார். அது இயேசு கிறிஸ்து குறித்து அதில் வருகிறது. 72:13 வசனத்திலே பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்திலே அவர் படைத்திருப்பார். சேவாவின் பொன் அவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர்கள் நித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவர். பூமியின் எல்லைகளின் உச்சியில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும், பூமியின் பல்லை போல நகரத்தார் செழிந்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இறங்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லாம் ஜாதிகளும் அவரை பாக்கியம் உடையவர் என்று வாழ்த்துவார்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் வாசிக்கின்றோம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிற்று என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருவர்களாய் இருப்பீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்திலே, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாயிற்று என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் கூட நாம் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் சில நேரத்தில் இது விருதாவாய் போயிற்று என்று நாம் கவலைப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறோம். ஆகவே நாம் விருதாவாக இருக்கிறது, நாம் கர்த்தருக்காக செய்யப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய ஊழியர்களுக்காக செய்யப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய பட்சத்திலே செய்யப்படுகிற காரியங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக செய்யப்படுகிற காரியங்கள், விசுவாசிகளுக்காக செய்யப்படுகிற காரியங்கள், இது விருதாவாயிற்று என்று நாம் சில நேரத்திலே மனம் கசைகிறோம், சில நேரத்திலே மனம் உடைந்து போகிறோம், சில நேரத்திலே நாம் வேதனை அடைகிறோம், எல்லாம் வீணாய் போயிற்று என்று சொல்லி. ஆகவே நாம் கர்த்தருக்காக தேவனுக்காக பிரயாசப்படுகிறது வீணாவது இல்லை என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே 2 விதமான டிராக்கிலே நாம் பயணமாகி கொண்டிருக்கிறோம். ஒன்று ஆன்மீக காரியமாய் இருக்கிறது, 2வது உலகபரமான காரியம். உலகபரமான காரியங்களிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக காரியங்களில் சில வேளையிலே நாம் பயணம் செய்கிறோம். முழுமையாக ஆன்மீக காரியத்திலே பயணம் செய்ய முடிவதில்லை. நம்முடைய பொருளாதார நிலைமைகள், நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், அதன் காரணமாக ஆன்மீக காரியங்களிலே யாரும் முழுமையாக பங்கு பெற முடிவதில்லை, பயன்பெறவும் முடியாது. ஆனாலும் உலகபரமான காரியங்களிலே 2 டிராக்ல தான் நாம் பயணமாகி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் விருதாவாக நம்முடைய பிரயாசங்கள் விருதா இருக்கிறது. ஆகவே நாம் எடுக்கிற பிரயாசங்கள், நாம் எடுக்கிற திட்டங்கள், நாம் எடுக்கிற காரியங்கள், நாம் எடுக்கிறதான பலவிதமான பிரயாசங்கள் வீண் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, தீமோத்தேயு உங்களிடத்தில் வந்தாராகில் உங்களிடத்தில் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை நான் அனுப்புகிறேன் உங்களிடத்திலே, தீமோத்தேயு உங்களுடைய சபையாரிடத்திலே வரும்போது உங்களிடத்திலே அவர் பயம் இல்லாமல் இருக்க பாருங்கள், அவர் பயப்படாதபடி பயந்து தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய காரியங்களை
ஆக வெளிப்படுத்த முடியாதபடி போய்விடாதபடி ஆகவே அவரை பயமில்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகவே திருச்சபைக்கு கொரிந்து சபைக்கு சொல்லுகிறார். என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறவனே. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஆகவே தீமோத்தேயும் ஆகவே ஆண்டவருடைய காரியங்களை, ஆண்டவருடைய திட்டங்களை, ஆண்டவருடைய கிரியைகளை ஆகவே செய்யக்கூடியவர் என்று ஆகவே வேதத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தீமோத்தேயு ஆகவே கொரிந்து சபைக்கு நான் வருகிறார், நான் அனுப்பி வைக்கிறேன். ஆகவே தீமோத்தேயு அவர் பயமில்லாதபடி தைரியமாக ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய கிரியைகளை செய்யும்படியாக என்னை போல அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறவனே என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 65 அதிகாரம் 23 வசனத்திலே அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியா சொல்லுகிறார். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. ஆகவே இந்த உலகத்திலே மனுஷன் உழைக்கிறது விருதாவாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் துன்பப்பட்டு பிள்ளைகளை பெறுகிறார்கள். ஆனாலும் வேதத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆகவே அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவளோடு கூட அவர்கள் சந்தானமும் ஆகவே கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஆன்மீக காரியங்கள் தேவனுடைய திட்டங்களிலே ஆகவே நம்முடைய காரியம் விருதாவாய் இருக்கிறது என்று நாம் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பொறுமையோடு ஹேண்டில் பண்ண வேண்டும். ஆகவே பொறுமையோடு நிதானிப்போடு கூட ஆகவே தேவனுடைய திட்டத்திலே நாம் பயணமாகும்படியாக ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு அப்படியாக அவர் அப்படியாக சொல்லுகிறார். ஏசாயா 49 அதிகாரம் 4 வசனத்திலே அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தியுமாக என் பேலன் செலவழிக்கிறேன், அதனாலே என் நியாயம் கர்த்தரிடத்தில் பேலன், என் பேலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியா சொல்லுகிறார். நான் விருதாவாக உழைக்கிறேன். ஆகவே என்னுடைய உழைப்பெல்லாம் விருதாவாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய கஷ்டம் எல்லாம், என்னுடைய உழைப்பெல்லாம், என்னுடைய முயற்சி எல்லாம், ஆகவே என்னுடைய ஆதங்கம் எல்லாம் வீணாய் வேர்த்ததுமாக இருக்கிறது. ஆகவே என் பேலனை நான் செலவழிக்கிறேன். ஆகவே நான் பேலனை செலவழித்து எவ்வளவு உழைத்தாலும் அதிலே ஆகவே அது விருதாவாக போய்விடுகிறது. ஆகவே என்னுடைய விடுப்பு, என்னுடைய உழைப்பு, ஆகவே என்னுடைய முயற்சி ஆகவே எல்லாம் விருதாவாக போய்விடுகிறது. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலே ஆகவே என் பேலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்று ஆகவே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆகவே என் பேலன் தேவனிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நாம் உழைக்கிறது எல்லாம் விருதாவாக இருக்கிறது. ஆகவே எல்லாம் விருதாவாக போய்விடுகிறது. ஆனாலும் உலகபரமான காரியத்திலே, உலகபரமான வேலையிலே, உலகபரமான வாழ்க்கை திட்டங்களிலே நம்முடைய காரியங்கள் அனைத்தும் விருதாவாகத்தான் போகும், விருதாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய திட்டத்திலே அப்படி அல்ல, ஆக ஆன்மீக காரியத்திலே அப்படி அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியா சொல்லுகிறார். ஆகவே நான் விருதாவாய் உழைக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரராகிய ஆகவே தீர்க்கதரிசிகள் ஊழியம் எதிர்ப்புகள் ஏமாற்றங்கள் நிறைந்தவையாக இருந்தன. அதே போல தாசனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆகவே மரித்த போது அவருடைய ஊழியமும் தோல்வி அடைந்தது போல இருந்தது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியமும் அவருடைய சிலுவையிலே தோல்வி அடைந்தது போல இருந்தது, விருதாவாவது போல இருந்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை காப்பாற்றினார், அவரை விடுவித்தார், ஆகவே அவரை ஆசீர்வதித்தார். அவரோடு கூட பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தார். ஆகவே அது விருதாவாக ஆகவில்லை. இல்லை என்றால் அது தோல்வியிலே முடிந்திருக்கும். பிதாவை அவரை கைவிட்டு இருந்தால் ஆகவே இயேசு கிறிஸ்து அவருடைய பிரயாசங்கள் ஆகவே விருதாவாய் போய் அது தோல்வியிலே போய் முடிந்திருக்கும். ஆகவே விருதாவாய், ஆகவே நான் விருதாவாய் உழைக்கிறேன். ஆகவே தேவனுடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகள் ஊழியங்கள் ஆகவே எதிர்ப்புகளும் ஏமாற்றுகளும் நிறைந்தவர்களாய் இருக்கிறது. அதே போல ஆகவே தாசனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியக்காரருடைய வாழ்க்கையில கூட ஆகவே ஆன்மீக காரியங்களிலே ஆகவே தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரருடைய எதிர்ப்புகளும் ஏமாற்றம் நிறைந்தவைகளாக ஆகவே இருக்கிறது. ஆகவே இந்த நாளில கூட அந்த ஏசாயா 50 அதிகாரம் 6 வசனத்திலே அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்பு கொடுத்தேன் என்று, அவமானத்தையும் உம்மையும் என் முகத்தை நான் மறைக்கவில்லை என்று ஆக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியாக குறிப்பிடுகிறார். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை ஒப்பு கொடுத்தேன்,
மனித குலத்தை மீட்பதற்கு மெசியா பாடுகளையும் சிறுமையும் வெட்கத்தையும் அவர் சகித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆகவே மெசியாவாக இருக்கிற இயேசு கிறிஸ்து பாடுகளையும் சிறுமையும் வெட்கத்தையும் அவர் சகித்தார் என்று ஆகவே மத்தேயு 27 அதிகாரம் 26 வசனம் 30 வசனங்களிலே வாசித்து பார்த்தால் தெரிகிறது. ஆகவே ஏசாயா 50 அதிகாரம் 7 வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முதுகை கற்பாறையை போல் ஆக்கினேன், அவரது பாடுகளும் மரணமும் அதுவரை விசுவாசிகளுக்கு மீட்பை அருளும். ஆகவே என்று இயேசு கிறிஸ்து அறிந்திருந்ததினாலே அவர் எருசலேமுக்கு போக தம்முடைய முகத்தை அவர் திருப்பினார் என்று வேதம் சொல்கிறது. 20 வசனத்திலே உங்களில் ஆகவே எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசரின் சொல்லை கேட்டு ஆகவே தனக்கு வெளிச்சம் இல்லாத நிலைமையில் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி ஆகவே தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய வெளிச்சத்திலே, ஆகவே நாம் இருளுக்குள்ளே, இந்த உலகமானது இருளுக்குள்ளா இருக்கிறது. ஆகவே இந்த உலகபரமான காரியங்கள், உலகபரமான வேலைகள் இருளுக்குள்ளா இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆகவே ஒரு ட்ராக் வழியாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னொரு ட்ராக் ஆவிக்குரிய ட்ராக், அதன் மூலமாக பயணம் செய்ய முடியாதபடி தடைகள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எண்ணற்ற தோல்விகள், ஏமாற்றங்கள், பிரச்சனைகள் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கிறது. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில கூட 2 ட்ராக் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஆகவே ஒரு ஆன்மீக காரியத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தேன், ஒரு இரண்டாவது உலகபரமான ஆகவே காரியங்களிலே பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஆகவே உலகபரமான காரியங்களை பயணம் செய்யும் போது பிழைக்க வேலை வேண்டுமே, பிழைக்க வாழ்வு வேண்டுமே, ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகவே பல வேலைகளை செய்து பார்த்தேன். ஆகவே எல்லாம் விருதாவாய் போயிற்று. கவர்மெண்ட்ல வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்தால் ஆகவே மாடு மேய்ச்சாலும் கவர்மெண்ட்ல மேய்க்கணும் என்று சொல்லி கோட்பாடு உடையவன். ஆகவே அதற்காக கவர்மெண்ட் வேலையும் கிடைத்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை. அதிலே போய் செய்தேன், உண்மை நேர்மையாக வேலை செய்தேன். ஆகவே ஆனாலும் கூட இரவு நேரத்தில் தான் அங்கே வேலை. ஆகவே RMS ரயில்வே மெயில் சர்வீஸ் இரவு நேரத்தில் தான் அங்கே வேலை இருக்கும். பல மணி நேரங்கள் ஆகவே அந்த வேலையை அங்கே செய்ய வேண்டும். ரயில்வே ஸ்டேஷன்ல, ஆகவே ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல ஆகவே அந்த செய்ய வேண்டும். ஆகவே அந்த சரக்குகள், ஆகவே அந்த பேக்கள், கேன்வாஸ்கள், ஆகவே அந்த போஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்த பொருட்கள் எல்லாம் அதிலே வரும். ஆகவே அந்த இடையிலே ஆகவே முதல் பிளாட்பாரத்திலிருந்து ஆகவே 4வது பிளாட்பாரத்துக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும், அல்லது 2வது பிளாட்பாரத்துக்கு அதை கொண்டு செல்ல வேண்டும். ஆகவே அங்கே ஆகவே அந்த ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லே ஆகவே 10 பிளாட்பாரங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த 10 லைன்ல இருக்கிறபடினாலே ஆகவே எங்க எந்த ட்ரெயின் வருது என்று தெரியாது. ஆகவே நூற்றுக்கணக்கான ரயில்கள் அந்த நாளிலே புறப்பட்டு வரும். ஆகவே இடையிலே கூட்ஸ் ட்ரெயின்கள் அங்கே மாட்டிக்கொள்ளும், 2-3 கூட்ஸ் ட்ரெயின்கள் மாட்டிக்கொள்ளும். அதிலே அந்த பேக்குகளை, அந்த போஸ்ட் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அந்த பேக்குகளை ஆகவே அந்த கூட்ஸ் ட்ரெயினுக்கு அடியிலே அதை மாற்ற வேண்டும். அது அப்படியாய் மாற்றும் போது ஆகவே சில நண்பர்கள், ஆகவே பல கேஸ்ட் ஆட்கள் அதிலே தேர்வு செய்யப்பட்டு வேலை செய்வார்கள் இரவு நேரத்திலே. நான் நேர்மையான உண்மையானவனாக இருந்தபடினாலே என்னை விலக்கி விட்டு ஆகவே அந்த கேன்வாஸிலே ஆகவே ஏதாவது கிடைக்கிறதா என்று பார்ப்பார்கள். இரவு நேரத்திலே யாருக்கும் தெரியாத டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆட்கள் அதை பார்ப்பார்கள். ஏதாவது அந்த கேன்வாஸ் கிழிந்திருந்தால் ஆகவே அந்த உயர்ந்த ஆகவே அந்த ஆச்சாரிகள் ஆகவே அந்த கோல்டுகளை, ஆகவே கோல்டு பிஸ்கட்களை உருக்கி அதிலே பேக்கெட் செய்து அதிலே வரும். ஆகவே வெள்ளிகளை உருக்கி அதிலே பேக்கெட் செய்து அதிலே வரும். ஆகவே நகைகளை செய்கிறவர்கள் ஆகவே சில பொருள்களை எக்ஸ்போர்ட் ஆகவே அந்த போஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஆகவே அதை அனுப்புவார்கள். ஆகவே இவர்கள் எப்படியாவது ஆகவே ரொம்ப நாளா இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நான் ஒருவன் நேர்மையாய் உண்மையாய் இருந்தபடினாலே அவர்களாலே திருட முடியவில்லை, அவர்களாலே கொள்ளையடிக்க முடியவில்லை, அவர்களாலே அந்த பேக்கை டேமேஜ் செய்து அது பண்ணுவார்கள். அது நிறைய கம்ப்ளைண்ட் வரும். ஆகவே அதன் மூலமாக நிறைய கம்ப்ளைண்ட் வரும். இந்த பொருள் நான் அனுப்பினேன், ஆகவே அந்த கோல்டு அனுப்பினேன், அது போய் சேரவில்லை என்று அது அப்படியாய் வரும். அது அந்த கேன்வாஸை, அந்த பேக்கெட்டை உடைத்து அது அப்படியாக செய்வார்கள். ஆகவே அதில் உண்மை உத்தமமாக வேலை செய்து ஆனாலும் கூட விருதாவாய் போயிற்று.
அதுக்கு பிற்பாடு பலவிதமான வேலைகளை செய்து பார்த்தேன். ஆகவே மற்றவர்களுக்காக உழைத்து பார்த்தேன். ஆனாலும் கூட அது விருதாவாய் போயிடுச்சு. ஆகவே கொரியர் சர்வீஸ் ஆகவே ஜோலார்பேட்டையிலிருந்து வேலூர் வந்து ஆகவே காட்பாடியிலே ஆகவே அந்த கொரியர் சர்வீஸ் ஒரு ஆபீஸ் நிறுவி அந்த ஆபீஸை பார்த்து கொள்வது, ட்ரெயின்ல போய் ஆகவே அந்த கொரியரை அதை போய் கொண்டு போய் கொடுப்பது, அதை புக்கிங் செய்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது நல்ல வளர்ச்சி அடைந்தது. வேலூரில் நல்ல வளர்ச்சி அடைந்த உடனே ஆகவே அவர் அங்கே விருதாவாய் போயிட்டு சரியான சம்பளம் கிடைக்கவில்லை. ஆகவே எனக்கு டிராவலிங் அலோன்ஸ் கிடைக்கல. ஆகவே அப்படிப்பட்ட நிலைமையிலே அது விருதாவாய் போயிடுச்சு. ஆகவே பல வேலைகளை செய்து பார்த்தேன். ஆகவே உலகபரமான காரியங்களை உதவி செய்து பார்த்தேன். ஆகவே SBI பேங்க்ல வேலை செய்கிற ஒரு நபர் கேஷராக வேலை தனசேகர் என்று வேலை செய்து கொண்டிருந்தார். அவருடைய வீடே ஆபீஸாக இருந்தது. அவருடைய ஆபீஸ்ல அவருடைய வீட்டுல ஆகவே அந்த பீரோல நகைகள் எல்லாம் இருக்கும். அவருடைய மனைவி சென்னையில தான் இருப்பார்கள். காரணம் அவருடைய தகப்பனார் ஆகவே இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இன்கம் டேக்ஸ் ஆபீசராக இருக்கிறபடினாலே அடிக்கடி அவர்கள் சென்னைக்கு ஆகவே அங்கேயர் கண்ணி என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்து விடுவார்கள். அவருடைய வீட்டிலே அவரை கேட்டேன் எங்கே போறேன் என்று. நாங்கள் திருப்பதிக்கு போய் ஆகவே இந்த பண மூட்டையை கொண்டு போய் காணிக்கை போட போகிறோம் என்று அவர் அப்படியா சொன்னார். அது உண்மையான முறையிலே நேர்மையான முறையிலே அவர் விருத்தி ஆகவே என் வாழ்க்கையில் ஏற்பட்டது. ஆகவே உண்மையாக உழைக்க முடியவில்லை, உண்மையாய் வாழ முடியவில்லை, நேர்மையாய் வாழ முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிலைமையிலே ஆகவே 24 மணி நேரமும் அந்த கம்பெனியில அங்கே தங்கியிருந்து ஆகவே கம்பெனியுடைய லாபகரமாய் ஓடும்படியாக சில காலங்கள் அது பிரயாசப்பட்டு சில ஆட்களை கொண்டு வந்து சேர்த்து ஆகவே நேர்மையாய் உழைக்கக்கூடிய நேர்மையாய் பாடுபடுகிற ஆட்களை செய்து லாஸ்ட்ல ஓடிக்கொண்டிருந்த ஆகவே அந்த மில் அந்த கம்பெனியை லாபகரமான காரியங்களை செய்த பிற்பாடு அவர் திருப்பதி உண்டியிலே போய் அந்த பணத்தை கொண்டு போய் போட்டார். அடுத்த நாள் இன்கம் டாக்ஸ் ஆபீசர்கள் வந்தார்கள். ஆகவே எங்களை வெளியே அனுப்பிவிட்டார்கள். இன்கம் டாக்ஸ் பணம் அதற்கு முன்பாக கணக்கில் வராத ஆகவே பல லட்சங்கள் கொண்டு போய் திருப்பதி உண்டியிலே அவர் போட்டுட்டாரு. ஆகவே நான் கேட்டேன், ஆகவே எங்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்க வேண்டும், நாங்கள் மெஸ்லே சாப்பிட்டு அங்கே சாப்பிட்டாலும் சம்பளம் வேண்டும் என்று கேட்டபோது அவர் கொடுக்க மறுத்தார்கள். உடனே அவருடைய வாழ்க்கையில் விருதாவாய் போயிற்று. அவருடைய உழைப்பெல்லாம் விருதாய் போயிற்று. அது உலகபரமான காரியங்கள், மற்றவர்களுக்காக சேவை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்காக உண்மையாய் உழைக்க வேண்டும், மற்றவர்களுக்காக உண்மையாய் பாடுபட வேண்டும் என்று அவர் இப்படிப்பட்ட பல வேலைகளை செய்து பார்த்தேன். அதன் மூலமாக அது உண்மையாய் இருக்க முடியவில்லை, உண்மையாய் வாழ முடியவில்லை. உண்மை உள்ளவனை ஆகவே இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உண்மை உள்ளவனை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே உண்மை உள்ளவனை டிபார்ட்மெண்ட் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே கடைசியாக ஆகவே இங்கே இருக்கிறதான கோடம்பாக்கத்தில் இருக்கிறதான மீனாட்சி காலேஜ் ஆகவே இங்கே ஜீவா என்று ஆகவே மேக்னர்ல இருக்கிறாரு. அப்புறம் அவருடைய தகப்பனார் ஆகவே அங்கே சில கம்பெனிகளை அவர் நடத்துகிறார். ஆகவே அதை நடத்துகிறபடினாலே ஆகவே அங்கே போய் அந்த மீனாட்சி காலேஜில் போய் முக்கியமான ஒரு பொறுப்புல அப்படியா இருந்தேன். ஆகவே அங்கே மேடம் பிராமின் ஆகவே அந்த மேடத்தை அதை பாதுகாக்கும்படியாக அங்கே ஒரு செக்யூரிட்டியாக இருந்தபோது எல்லாரும் என்ன போலீஸ் என்று பயந்து ஆகவே எல்லாரும் ஆகவே அங்கிருந்த நிலைமைகள் எல்லாம் மாறியது. அங்கே ஆகவே அந்த காலேஜிலே மீனாட்சி காலேஜிலே கஞ்சா உள்ளே வரும், ட்ரக்ஸ் ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. என்னை பார்த்தவர்கள் ஆகவே நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறான், உயரமா இருக்கிறான், இவன் தான் போலீஸ் வந்துவிட்டான் என்று சொல்லி ஆகவே யாருமே ஆகவே நெருங்க முடியாதபடி அப்படியாய் காணப்பட்டார்கள். ஆக இன்னொரு நண்பனை கொண்டு போய் அங்கே சேர்த்து அது பக்கத்திலே ஒட்ட மாதிரி ஒரு டெம்பிள் இருக்கிறது. அங்கே இரவு நேரத்திலே திருடு போய்விட்டது. ஆகவே அதை சரியாக கண்காணிக்கவில்லை. அதனால இரவு நேரத்தில் அங்கே இல்லை. ஆகவே என்னுடைய நண்பர் அங்கே இருந்தாரு. ஆகவே ஆனாலும் கூட பாதுகாப்புல அங்கே இருந்தாரு. ஆனால் திருடு போய்விட்டது. ஆனாலும் அது பெரியமாக அது போய்விட்டது. என்னுடைய உழைப்பெல்லாம் இப்படி உலகபரமான காரியங்களில் என்னுடைய சகோதரிக்கு பயந்து ஏதாவது வேலை செய்ய வேண்டும்படியாக அந்த வேலையில போய் செஞ்சேன். அவருடைய வாழ்க்கையிலே ஆகவே எல்லாம் விருதாவாய்
போய்விட்டது. ஆகவே அதற்கு முன்னதாகவே அந்த ஏலகிரி மலையிலே போய் அப்படியாக ஏக்கர் கணக்கான அந்த காடுகளாய் இருக்கிற அந்த நிலங்களை மேடுகளாய் இருக்கிறது, அடியில பள்ளங்களாய் இருக்கிறது, ஒரு சரியில்லாத இடங்களாய் இருக்கிறது. அந்த இடங்களே அந்த மலை ஜாதியினரை வைத்து 8-10 பேரை வைத்து அவரு மூங்கிலே கவை போல செய்து அந்த மலைகளை பண்படுத்தும்படியாய் அந்த வேலைகளை ஈடுபட்டேன். அந்த இடத்தை பண்படுத்தி ஒரு வாரத்திலே அந்த இடத்தை பண்படுத்தி அந்த இடத்திலே தேக்கு செடிகளை வைக்கும்படியாக பிரயாசம் வீணாய்விட்டது. ஆகவே அங்கே அந்த பேங்காருக்கு அந்த தனசேகருக்கு பல லட்சங்கள் கிடைத்தது. அதன் மூலமாக அவர் அந்த பிசினஸ்ல கிடைத்த அந்த வருமானத்திலே மலையில் இருக்கிற ஏக்கர் கணக்கான நிலங்களை அவர் வாங்கினார். ஆனாலும் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லை, அவர் மனசாட்சி இல்லை, எங்களுக்கு எந்த உதவி அவர் செய்தார். சாப்பாடை தவிர வேற ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆகவே அந்த மலை பிரதேசத்தில் அங்கே தங்கியிருந்து அங்கே அந்த சாம சோறும் களியும் சாப்பிட்டுதான் சில மாதங்கள் அங்கே இருந்து அந்த பணிகளை ஆற்றினேன். ஆகவே அந்த பணிகளை ஆற்றி கொண்டிருந்த போது ஒரு இடத்திலிருந்து தண்ணீரை அந்த மேட்டிலிருந்து அந்த இடங்களுக்கு செல்லும்படியாக பைப்புகளை வைத்து ஒரு குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக் கொண்டிருக்கும் போது அப்பொழுதுதான் ஒரு மலை பாம்பு அந்த இடத்திலே வந்தது. ஆகவே ஆண்டி என்று சொல்லக்கூடிய அந்த மலை ஜாதிக்காரன் பயந்து அவன் ஓடிவிட்டான். ஆகவே நான் மாத்திரம் அங்கே நின்று கொண்டிருந்தேன். என்ன அவனுக்கு பயம் இல்லையா என்று அவன் கேட்டான். என்னிடத்திலே பைபிள் இருக்கிறது, ஆண்டவர் உத்தரவு இல்லாமல் அந்த பாம்பு என்னை விழுங்காது. பல அடி நீளம் உள்ள அந்த பாம்பு, ஆகவே அந்த தடி பாம்பு வந்து விட்டது என்று சொல்லி அவன் அப்படியாய் ஓடிவிட்டான். ஆகவே அப்படியாக வாழ்க்கையிலே எல்லாம் விருதாவாய் போய்விட்டது. உலகபுரமான வேலை, உலகபுரமான நண்பர்கள், அவர்களுக்கு சேவை செய்து அவர்களுக்கு வேலை செய்து எல்லாமே விருதாவாய் போய்விட்டது. வாழ்க்கையில விருத்தி அடைந்து வாழ்க்கையே சோதனை ஆகிவிட்டது. சில நேரத்திலே வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளலாமா என்று அப்படி கூட நினைத்தது உண்டு. இந்த உலகத்திலே நேர்மையாய் வாழ முடியவில்லை, உண்மையாய் வாழ முடியவில்லை. எவ்வளவு உண்மையாய் நேர்மையாய் இருந்தாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை. அடாவடி பலவிதமான காரியங்களை ஈடுபட விருப்பம் இல்லை. சிறு வயதிலிருந்து நேர்மையான வழியிலே வந்தபடினாலே அப்படிப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டேன். எல்லாம் திருப்தி அடைந்த அப்படி நிலைமை. இன்னொரு டிராக்ல நான் பயணமாகி கொண்டிருந்தேன். சிறு வயதிலிருந்து ஆட்சி சபையிலே சீச பிள்ளையாக பாதருக்கு சீச பிள்ளையாக பணியாற்றி ஆன்மீக காரியங்களை பேருக்கு சபையில் இருந்தாலும் அது ஆன்மீக காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்து அதற்கு பிற்பாடு உபதேசியார் அவர் அந்த போஸ்டிங்ல அவர் சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாலும் அவருடைய வேலை சில ஆண்டுகளாக செய்து கொண்டிருந்தேன். அது செய்து கொண்டிருக்கும் போது அது ஆலயம் முடிந்து வரும்போது ஃபாதர் என்னை அழைப்பாரு. இந்த நாள் வியாதியா இருக்கிறவர்களுக்கு அந்த ராபோஜனம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த அப்பத்தை கொடுக்க வேண்டும், நீதான் வரணும்னு சொல்லி என்னை அழைப்பாரு. இல்ல ஃபாதர் நான் வேற வீட்டுக்கு போறேன்னா கூட என்னை விட மாட்டாரு, நான் போவேன். ஆனாலும் கூட அந்த வியாதிஸ்தரை சந்தித்து அவரோடு கொஞ்ச நேரம் செலவழித்து அவர்களுக்கு அந்த அவஸ்தை கொடுத்து அப்படியாக கடந்து வருவோம். இப்படி ஆன்மீக காரியங்களிலே அப்படியாக பயணம் செய்ய ஆரம்பித்தேன். இதனாலே இதுவும் விருத்தியாய் முடிந்து விடுமோ, இதுவும் விருதாவாக போய்விடுமோ என்று நான் கலங்கினேன். ஆனாலும் கூட முயற்சியை நான் விடவில்லை. அந்த முயற்சியை விடாதபடி உறுதியான தன்மையோடு அசையாதபடி இந்த ஆண்டவருக்காக செய்கிற ஆன்மீக காரியம் இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கு ஒரு நாள் அது பலன் கிடைக்கும் என்று அது அப்படியாக செய்து கொண்டிருந்தேன். பல ஆண்டுகளாக கன்னியாஸ்திரி மடத்திலே சென்று அவர்களுக்கு சேவை செய்வேன், அவர்களுக்கு உதவி செய்வேன், அவர்களுக்கு வேண்டிய உபகாரங்களை செய்வேன். அவர்களுக்கு பால் பண்ணையிலே விடிய காலை 4 மணிக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பேன். எனக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனா உலகத்தார்கள் ஒரு உதவி செய்தால் அந்த உலகத்தாருக்கு ஏகப்பட்ட உதவிகளை அவர் செய்வார்கள். ஆனா என்னடா எனக்கு விருத்தி ஆகிவிட்டேன். நான் விருதாவாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே. உலகப்புறமான வேலையில போனாலும் இருக்கிறது, ஆன்மீக காரியத்திலே இப்படி நான் பல ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறேன். சிறு வயதிலிருந்து ஆன்மீக காரியத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்களுக்காக சேவை செய்ய, மற்றவர்களுக்காக ஜெபம் செய்ய, வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ண, மற்றவர்களுக்காக உதவி செய்கிற அந்த நிலைமையில் இருக்கிறேனே. எனக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கிறது என்று சொல்லி
சொல்லி ஆகவே சிறு வயதிலே விசேஷ பிள்ளையாயிருந்து பிற்பாடு உபதேசியாராயிருந்து அதற்கு பிற்பாடு சீலமாம் சபையிலே ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவரோடு சைக்கிள் எடுத்துக்கொண்டு பல கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்வது, கைப்பிரதிகளை கொடுப்பது, பேய் பிசாசுகளை விரட்டுவது, மாந்திரங்களை எடுப்பது, கட்டுகளை உடைப்பது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு சைக்கிள் நானும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி எந்த பெனிஃபிட்டும் எனக்கு கிடையாது. ஆனாலும் கூட சைக்கிளை வாடகைக்கு எடுத்து பிறகு தருகிறேன் என்று சொல்லி அந்த ஊழியத்துக்கு அப்படியாக எதையும் எதிர்பாராதபடி அப்படியாக சென்று அந்த ஊழியங்களை செய்து வந்து அதிலே ஒரு விருத்தி ஏற்பட்டது. இன்னும் விருதாவாய் போய்விடுமா என்று சொல்லி அதன் பிற்பாடு சீயோன் சபையிலே சேர்ந்து சீயோன் பாஸ்டரோடு ராஜரத்னோடு சேர்ந்து அவரோடு கூட சைக்கிள் வாடகைக்கு எடுத்து பல கிராமங்களுக்கு சென்று பல வீடுகளில் சென்று ஜெபம் பண்ணுவது, ஊழியம் செய்வது, ஆலயத்திலே உதவியாய் இருப்பது அப்படியாய் இருந்தது. அதன் பிற்பாடு திருப்பத்தூரிலே ஒரு ஊழியக்காரர் இருந்தார், வெற்றி ஊழியக்காரர். அவர் புதுவாழ்வு சபை என்று திருப்பத்தூரிலே ஆல்பிரேட் நடத்தி கொண்டிருந்தார். அவரோடு சேர்ந்து அவருக்கு உதவி செய்வது அதோ விருத்தியாய் இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே அது பிற்பாடு விருத்தியோடு கூட சென்னைக்கு வந்து இங்க வந்து இம்மானுவேல் சபையிலே வந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு உதவியாயிருந்து அதுவும் என் வாழ்க்கையிலே விருத்தியாயிருந்தது. அந்த ஊழியத்தை செய்யும் போது விருத்தியாயிருந்தது. ஆனாலும் ஆன்மீக காரியத்திலே உறுதியோடு கூட ஆண்டோருக்காக அசையாமல் அப்படியாக காணப்பட்டேன். இந்த வேலையில இந்த ஊழியத்தில் வந்த பிற்பாடு இந்த இடத்துல வந்த பிற்பாடு ரெண்டு கோண பிள்ளைகள் ஆவடியிலே படித்தார்கள். ஆவடியிலே படிக்கும் போது அவர்களுக்காக பைக்கை எடுத்துக்கொண்டு போவேன். வழியிலே நின்றுவிடும். காலிலே அடித்து காலெல்லாம் காயங்களாகும். பைக் ஸ்டார்ட் ஆகாது. ஆனாலும் கூட ரெண்டு பிள்ளைகளை ஆவடியில் இருந்து அவர்கள் இன்றைக்கு அதை மறந்து விட்டார்கள். ஆனால் என்னால அதை மறக்க முடியாது. அப்படிப்பட்ட அவருடைய பெற்றோர்களும் அதை மறந்து விட்டார்கள். ஆனால் என்னால மறக்க முடியாது. ரெண்டு பிள்ளைகளை ஆவடியிலிருந்து கொண்டு வருவேன். மனைவி கேட்பார்கள், 4 மணி ஆயினும் போயிடணுமா? அவர்களை பஸ்ஸில் இருந்து வர சொல்ல வேண்டியது தானே என்று என் மனைவி சொல்வார்கள். என் மகனை விட்டுவிட்டு அந்த பைக்கை சுசுகி வைத்துக் கொண்டிருந்தேன். முதலாவது அந்த சுசுகி எடுத்துக்கொண்டு அவர்களை அங்கிருந்து கொண்டு வருவேன். சில டைம்ல பெட்ரோல் இருக்காது. வழியிலே வண்டியை கவிழ்த்து அதை எப்படியோ ரெடி பண்ணி அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பேன். பிரயாசப்படுவேன், வேற ஒன்றும் இல்லை. அதற்காக சொல்ல வருகிறேன். அந்த பிள்ளைகள் எப்படியாவது படித்து நல்ல நிலைமையில் ஏற்பட வேண்டும். அது ஆவடியில் இருக்கிறதான ஸ்கூல் +2 வரைக்கும் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் +2 வரைக்கும் படித்து ஒரு நல்ல நிலைமையில் உருவாக்க வேண்டும், ஒரு நல்ல நிலைமையில வர வேண்டும். அதற்காக அவர்களுக்கு ஒரு பாதுகாவலராக, அவர்களை வழிநடத்தக்கூடியவனாக, அவர்களை கொண்டு வரக்கூடியவனாக பல ஆண்டுகள் அப்படியாய் காணப்பட்டேன். அதுவும் விருதாவாய் இருந்தது. வண்டி ரிப்பேர் ஆகிவிட்டது. அதற்கு பிற்பாடு என்னாலே வண்டி வாங்க முடியவில்லை. அதற்காக பிரயாசப்பட்டேன். என்னாலே கால் வதைத்து கால் வீக்கம் ஏற்படும். அது வெந்நீர் ஊற்றி அது பிற்பாடு மற்றவர்களுக்காக அப்படியாக செல்லுவேன். அப்படியாக செல்லும் போது தேவனாகிய கர்த்தர் என்னை ஆண்டவர் பார்த்தார். உலகபரமான காரியத்திலே அது விருதாவாய் போயிற்று. உலகபரமான மனுஷருக்கு உதவி செய்து அவருடைய பிசினஸ் காரியங்களிலே, அலுவல் காரியங்களிலே, மற்ற காரியங்களிலே, உலகபரமான காரியங்கள் புறஜாதிகளுக்கு உதவி செய்து அது விருதாவாய் போயிற்று. ஆனாலும் ஆன்மீக காரியங்களிலே கிறிஸ்துவ மார்க்கத்திலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் போது அது விருதாய் போகாதபடி ஆண்டவர் தாம் இந்த இடத்திலே நிலைத்திருக்கும்படியால் இன்றைக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு இடமில்லாமல் இருந்த அலைந்து கொண்டிருந்த எனக்கு வாடகை கொடுக்க முடியாத நிலைமையில் அப்படியாக தவித்துக் கொண்டிருந்தேன். உதவி செய்ய யாரும் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையிலே வாடகை கொடுக்க முடியாது. என்னுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட முடியாது. அந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டேன். ஆண்டவர் தாமே இருக்க இடத்தை கொடுத்து, ஆண்டவர் தாமே வீட்டை கொடுத்து, ஆலயத்தை கொடுத்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:58 ஆகிய எனக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் விருதாவாயிற்று என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாய் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரியவர்களாய் இருப்பீர்களாக என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருக்காக எடுக்கிற ஸ்டெப்புகள், பிரயாசங்கள் அது விருதாவாய் போவதில்லை. ஆனால் உலகபரமான
காரியத்திலே ஆகவே என்னை போன்று உங்களுக்கு அது விருதாவாய் போயிருக்கலாம். ஆகவே உலகபரமான மனுஷர்களுக்கு ஆகவே நாம் செய்யப்படுகிற திட்டங்களும் காரியங்கள் அது விருதாவாய் போய்விடுகிறது. ஆனால் தேவனுடைய காரியங்கள் ஆகவே தேவனுடைய திருச்சபைக்கு, தேவனுடைய மக்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய விசுவாசிகளுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆகவே நாம் எடுக்கிற பிரயாசங்கள் அது வீண் போவதில்லை என்று வேதம் அப்படியா நமக்கு சொல்லுகிறது. ஆகவேதான் அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன். ஆகவே நாம் உலகத்திலே உழைக்கிற உழைப்பெல்லாம் அது விருதாவாய் போய்விடும். அவருடைய முயற்சிகளும் வேலைகள், உலகபரமான வேலைகள், உலகபரமான காரியங்கள், உலகபரமான நண்பர்கள், உலகபரமான மக்களுக்கு நண்பர்களுக்கு செய்யப்படுகிற சேவைகள் அது விருதாவாய் போய்விடும். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகவே தேவனுடைய மக்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு ஆகவே செய்யப்படுகிற காரியங்கள் விருதாவாய் போவதில்லை என்பதை ஆண்டவர் பல பாடங்களை கற்றுக் கொடுத்துதான் இந்த இடத்திலே உட்கார வைத்திருக்கிறார். பல அனுபவங்களுக்குள்ளாய் என்னை அழைத்து சென்றார். அது எனக்கு ஒண்ணுமே விளங்கல. ஆண்டவரே இந்த மலை தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தார், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை அனுபவித்தார் என்று அது அந்த நாளிலே எனக்கு புரியவில்லை. ஆகவே ஆனாலும் கூட பிரயாசப்பட்டேன். சரி, நம்ம ஆண்டவர் ஏதோ வழி நடத்துறார் என்று அது உலக பெருமான காரியங்களிலே பிரயாசப்பட்டேன். ஆனாலும் கூட விருதாவாய் போயிற்று. உலக பெருமான வேலையை உழைத்தேன், உண்மை உத்தமமாக உழைத்தேன், அது விருதாவாய் போயிற்று. அது உலகபரமான பிசினஸ் காரியங்களிலே ஆகவே வேலை செய்தேன், ஆகவே உழைத்தேன், ஆகவே பாடுபட்டேன், எல்லாம் விருதாவாய் போயிற்று. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிவிட்டது உலகபரமான வேலைகள். ஆனால் ஆன்மீக காரியங்களிலே ஆகவே தேவனுடைய திட்டங்களிலே ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆகவே உழைக்கிற காரியங்களிலே அப்படியாக செயல்பட்டேன். அதன் பிற்பாடு ஆண்டவர் இந்த பட்டணங்களுக்கு வந்து ஒரு சைக்கிள் கொடுத்தார். அந்த சைக்கிளிலே ஆகவே பயணமாகி கொண்டிருப்பேன். ஆகவே சைக்கிள் எல்லாரையும் போய் ஆகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி ஆகவே எந்த சில பேர் ஏதாவது வேலை ஆகணும், ஏதாவது காரியம்னா பிளான் பண்ணி தான் போவாங்க. ஆனாலும் என் வாழ்க்கையில பிளான் கிடையாது. ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும், எப்படியாவது ஆத்மாவுக்கு அது கிடைக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய வசனங்களை சொல்லணும், எப்படியாவது ஆத்மாவை வழி நடத்தணும் என்று ஆகவே அந்த சைக்கிள் அப்படியாக பயணம் செய்வேன். ஆகவே அப்படியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது அது ஒரு நாளிலே இது ஒத்தடி பாதையா இருந்தது. இருந்த போது ஒரு நாளே ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தாரு, என்னுடைய உறவினர் ஆகவே திருப்பத்தூர்ல இருந்து வந்தாரு. ஆகவே அவரை விடும்படியாக காலை 6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் ஆகவே அப்படியாக கும்மனாஞ்சாவடியை நோக்கி ஆகவே அந்த காட்டு பக்கம் வண்ணாங்குளத்துல இருந்து கும்மனாஞ்சாவடிக்கு சைக்கிள்ல போகும்போது ஒரு லாரிக்காரன் அப்படி தட்டிட்டான். அது கீழே பள்ளம், சைட்ல பள்ளமா இருந்துச்சு. அப்படியே ஒரு கால் மேலையும் ஒரு கால் கீழையும் இப்படி அந்த சைக்கிள் அப்படியே இருந்தது. ஆகவே அந்த சைக்கிள் ஆகவே அடிபட்டு இருக்கிறது. அது கவனிக்காம ஆகவே என்னோட கூட வந்தவர் ஒன்றில் கை வீக்கமாகி விட்டது, ஆனாலும் ஒன்றில் என்று சொல்லி இருந்துட்டாரு. நானும் அப்படியாக அதை விட்டுவிட்டேன். நாளடைவிலே அது கால் வீக்கங்கள் ஏற்பட்டு ஆகவே ஆனாலும் கூட கால் வீக்கம் வந்தாலும் ஆகவே அந்த நாள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராதபடி ஆகவே காணிக்கை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் என்று சில ஊழியக்காரர்கள் பிளான் பண்ணி தான் போவாங்க. நான் ஒன்னும் பிளான் பண்ண மாட்டேன், அது அப்படியே போவேன் நான். ஆகவே ஆண்டவரை வழி நடத்துவாரு. ஆகவே அப்படியா போகும்போது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, கை கால் எல்லாம் வீக்கமாகிவிட்டது. ஆகவே அதனால நடக்க முடியவில்லை. அதனால வண்டி வாங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். இவ்வளவு பிரயாசத்தின் நடுவிலே அந்த வண்டியை வாங்கினேன். ஆகவே வாங்கி ஆகவே டியூ கட்ட மாதம் டியூ கட்ட வேண்டும். ஆகவே அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்பட்டாலும் ஆன்மீக காரியங்களிலே தேவனுடைய திட்டங்களிலே உழைத்து உலகபரமான காரியங்களிலே அப்படி இருந்து ஆகவே இன்றைக்கும் ஆகவே நடக்க முடியாதபடி காலெல்லாம் வீக்கமா இருக்கிறது. ஆகவே நாளைக்கு ஆகவே ஏசிஎஸ் மருத்துவமனையில போய் ஆகவே சேருகிறேன். ஆகவே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது அப்படியாக ஆகவே கவனிக்க முடியவில்லை. ஆகவே இப்படியாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு கொண்டபடினாலே என் மனைவி வியாதியா இருந்தபடினால் அவர்களுக்கு படுக்கையிலே பல ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டிருந்தேன். அதே பிற்பாடு பெண்ணி காலேஜ் படிக்கிற அவனுக்கு இடையூறா தடையா இருக்குமோ, ஆகவே அவன் எப்படியாவது படிக்க வேண்டும் என்று அது பிரயாசப்பட்டேன். அதனுடைய விளைவு ஆகவே இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே காலெல்லாம் வீக்கமாக இருக்கிறது. ஆகவே அநேகமா அது என்னன்னு தெரியல. ஆகவே நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகணும் என்று தெரியல.
ஆகவே எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே உலகபரமான காரியங்களை விருத்தி அடைந்தவன் ஆன்மீக காரியங்களிலே விருத்தி அடையாதபடி தேவனாகிய கர்த்தர் உறுதியோடு கூட ஆண்டவர் நம்ம மற்றவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும். அதற்காக சொல்ல வந்தேன். அவர்களுடைய வேதனை எப்படி இருந்தால் மற்றவர்களுக்காக பிரயாசப்படி அவர்களுக்கு ஆன்மீக உதவிகளை செய்ய வேண்டும், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களை தைரியப்படுத்த வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று கோட்பாடு உடையவர். ஆகவே அதனாலதான் எந்த பிரதிபலன் எதிர்பாராதபடி அப்படியாய் போவேன். ஆகவே என்னுடைய ஊழியமானது அப்படியாக சிறு வயதிலிருந்து அப்படியாக மாறிவிட்டது. ஆகவே கர்த்தர் எனக்கு துணை செய்தார் என்று ஆகவே என்னுடைய பாடுகளும் சிறுமையிலும் வெட்கத்தையும் ஆகவே சகிக்கும்படி ஆகவே கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே நான் அப்படியா வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஆகவே நான் எதை குறித்து ஆகவே வெட்கப்படாதபடி பாடுகளையும் சிறுமைகளையும் வெட்கத்தையும் அப்படியாக சகித்தேன். ஆகவே துன்பங்களையும் சகிக்க ஆண்டவர் அப்படியாக கிருபை செய்தார். ஆகவே ஆபிரகாமுக்கு அழைப்பின் குரல் உலகபரமான ஊடே ஆகவே பிரயாசப்படுவதை விட்டு ஆகவே தேவனுக்காக அழைப்பின் குரல் கொடுத்து அவை செவி சாய்க்கும்படியாய் அழைப்பு வந்தது. ஆகவே உலகபரமான காரியங்களிலே உலகபரமான வேலையிலே ஆகவே மனிதன் ஆகவே விருதாவாய் போகும். ஆகவே அப்படி அந்த திருப்தி கிடையாது, அது விருதாவாய் போயிடும், அது வீணாய் போயிடும். உலகபரமான மனுஷனுக்கு நாம் என்னதான் உழைத்தாலும் சில நேரங்களில் அவர் நன்றியை மறந்து விடுவார்கள். சில நேரத்தில் அவர் எடுக்கிற பிரயாசங்களை உழைப்பை மறந்து விடுவார்கள். யாராவது புதியவர்கள் கிடைத்தால் அவர்களை பிடித்துக் கொள்வார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நபர்கள் ஆகவே இன்றைக்கு உலகத்திலே அப்படியாய் காணப்படுகிறார்கள். ஆகவே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே இந்த ஆபிரகாமை ஆண்டவர் தேவனாய் கர்த்தர் உலகபரமான வேலை செய்ய தேவன் அழைக்கவில்லை, உலகபரமான சேவை செய்ய தேவன் அழைக்கவில்லை. ஆன்மீக காரியமாக தேவனுடைய திட்டங்களை தேவனுடைய காரியங்களை ஆகவே அவருக்குள்ளாக இருந்து ஆகவே தேவனுடைய திட்டத்தை செயல்படுத்தும்படியாய் தேவனுடைய காரியத்தை செயல்படுத்தும்படியாய் ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆகவே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆக தேசங்களின் நன்மையினால் ரட்சிப்பினால் நிரப்புவது என்பது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் வெளிப்பாடாய் இருக்கிறது. ஆகவே தேசங்களையும் நன்மையினாலும் ரட்சிப்பினாலும் நிரப்புவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நன்மையினால் ரட்சிப்பினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார். ஆண்டவர் தேவன் அந்த உலகபரமான காரியங்கள் நாம் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டால் உலகபரமான காரியங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் ஆகவே அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே விருதாவாய் போயிற்று. ஆகவே அதன் மூலமாக ஆகவே எந்த விதமான ஆகவே நன்மைகளும் அனுபவிக்கவில்லை, எந்த விதமான பிரதிபலனும் ஆகவே பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனாலும் சேவை மனப்பான்மையோடு கூட உலகபரமான காரியங்களில் அப்படியாய் ஒரு ட்ராக் வழியாக பயணம் செய்து இன்னொரு ட்ராக் வழியாக ஆகவே பயணம் செய்வதை நிறுத்திவிடவில்லை. ஆகவே அந்த பயணமானது ஆகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தாகம் உள்ளவன் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஏசாயாவுடைய நாட்களில் இஸ்ரவேல் விசுவாசத்தை மறுதலித்து பின்வாங்கி போன தேசமாயிருந்தோம். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் பின்வாங்கி போன தேசமாயிருந்தது. ஆனாலும் ஆண்டவர் எதிர்காலத்தில் உன் சந்ததி மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் என தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர், ஆண்டவர் இன்றைக்கும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் ஆகவே ஆன்மீக காரியங்கள் உலகபரமான காரியங்கள் ஆகவே இரண்டையும் ஆகவே ஒன்று சேர முடியாது. ஆக ஒன்று உலகபரமான காரியங்களில் நாம் இருக்க வேண்டும், இரண்டாவது ஆன்மீக காரியங்கள் இருக்க வேண்டும். இரு வழியிலும் குந்தி குந்தி ஆகவே நாம் நடக்கிறவர்களாக பயணம் செய்ய முடியாது. ஆக உலகபரமான வேலை ஏதோ ஒரு வேலை என்பது அதை நாம் ஆகவே நாம் சிக்ஷராய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஏதோ ஒரு பொருட்டாக அந்த வேலையை முடித்துவிட்டு வர வேண்டும். அதை நாம் சின்சியராய் செய்து அந்த காரியங்களை செய்யும் போது மனசாட்சி இல்லாத உலகத்திலே ஆகவே அது விருத்தியாக போய்விடும், விருதாவாய் போய்விடும்.
அது உலகபரமான காரியங்களிலே எவ்வளவுதான் செய்தாலும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளவுதான் செய்தாலும் நன்றியை அவர்கள் நினைப்பதில்லை. எவ்வளவுதான் செய்தாலும் அவர்களுக்கு அந்த மனசாட்சி இருப்பதில்லை. ஆகவே எவ்வளவுதான் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. ஆகவே அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். உலகபரமான மனுஷர்களுக்கு உதவி செய்யும்படியாக உலகத்தில் எண்ணற்ற நபர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆன்மீக காரியத்திலே தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாக அநேகர் இன்றைக்கு இல்லை. அப்படினாலே உறுதியோடு அசையாமல் உறுதியோடு கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவருடைய கிரியை செய்கிறவர்கள் இந்த கிரியைகளை பெருக வேண்டும். என்று நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் தாமே அந்த பிரதிபலனை ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்யும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அப்படியாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 15:58 அவர் அப்படியாக சொல்லுகிறார். பிரியமான சகோதரி, உங்களுடைய பிரயாசம் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியைகளை எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வேதத்திலே நாம் பெருகிறவர்களாக இருக்கும்படியாக தாகமுள்ளவன் தண்ணீரை நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், சன்னிதானத்தில் என் ஆவியும் சன்னிதானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஏசாவுடைய நாட்களிலே அவர்கள் விசுவாசத்தை மறுதளிக்கிறவர் பின்வாங்க ஜனங்களாக இருந்தார்கள். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் எதிர்காலத்தில் அவருடைய சந்ததியின் மேல் நம்முடைய ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். பெந்தெகோஸ்து நாளிலே ஒரு பகுதி நிறைவேறியது. இஸ்ரவேலில் கிறிஸ்துவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளும் போது இது முழுமை பெறும். பெந்தெகோஸ்து நாளிலே இது ஒரு பகுதி நிறைவேறியது. இனி மெசியாவை ஏற்றுக்கொள்ளும் போது இது முழுமை பெறும். தேவனுடைய மக்கள் மேல் தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் போது மீட்பின் ஆசீர்வாத கனிகள் நிறைந்த வாழ்க்கை ஆகியவை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:39. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 40 வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சிக்காரின் மாறுபாடு உள்ள அந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். அப்போஸ்தலர் நிருபத்திலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமானது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய கர்த்தராகிய தேவன் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 40ஆம் வசனத்தில் இந்த வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவேதான் மாறுபாடு உள்ள சந்ததி. எவ்வளவு செய்தாலும் திருப்தி இல்லை. எவ்வளவு செய்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆகவே இந்த உலகபெருமான காரியங்கள் வேண்டாம், உலகபெருமான திட்டங்கள் வேண்டாம், உலகபெருமான வேலையிலே மற்றவர்களை திருப்திப்படுத்த நாம் எதை செய்ய போய் விரோதங்களும் நெருக்கங்களும் அவமானங்களும் கஷ்டங்களையும் அவருடைய வாழ்க்கையில் அப்படியாக சந்தித்தேன். அது பிற்பாடு அதை விட்டுவிட்டேன். இந்த திருமணமான பிற்பாடு என்னுடைய பைனான்ஸ் பற்றாக்குறை ஏற்பட்டது. காணிக்கையினாலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதனாலே நான் வேலைக்கு போகிறேன் என்று மனைவியிடத்திலே சொன்னேன். நான் படிச்சிருக்கிறேன், பிகாம் படிச்சிருக்கிறேன், நான் டீச்சரா வேலைக்கு போறேன் என்று சொல்லி ஒரு சின்ன ஸ்கூல்ல அவர்கள் போய் வேலை செய்தார்கள். வேலைக்கு போய் அவர்கள் மிகவும் முடியாத நிலைமையிலே ஆகிவிட்டார்கள். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும். ராயப்பேட்டையில ஒரு டாக்டர் அவர் எம்டி ஜிஹெச்சில் எம்டியா இருந்து ரிட்டையர் ஆகிவிட்டாரு. அவர் லெட்டர் கொடுத்தாரு. லெட்டர் கொடுக்கிறாரு என்று சொல்லி அவரை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துக் கொண்டு அங்கே ரொம்ப கிரிட்டிக்கலான வார்டுல அவருடைய மனைவியை அட்மிட் செய்தார்கள். பெட் இல்ல, கீழே பெட்ஷீட்டை போட்டு அங்கேயே வைத்தார்கள். ஒரு சாதாரண ஒரு எம்டி அந்த ஹாஸ்பிட்டல்ல முன்பு எம்டியாக பணியாற்றினவர், ஒரு பெரிய டாக்டர், அவர் லெட்டர் கொடுத்தார். அந்த லெட்டரை அதை மதிக்கவில்லை. அன்றைக்கு இருக்கிற அந்த எம்டி அதை மதிக்காதபடி ஒரு சாதாரண நபருக்கு எப்படி பேச மனைவிக்கு டெஸ்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதான். எல்லாம் செக்அப் பண்ணிட்டு வாங்க சொல்லி அந்த டாக்டர் அனுப்பினார்.
இருக்கிறாரு, ஆனாலும் கூட இவரை அங்க அட்மிட் பண்ணிட்டு தான் ஆகவே செக்அப் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆகவே அந்த மென்டல் வார்டு மாதிரி இருந்தது. ஆகவே அந்த படுக்கையெல்லாம் பார்க்கும்போது சில பேர் மென்டலை போல அப்படியாக நடந்த தலை பிரச்சனை, ஆகவே அப்படியா இருந்தார்கள். அந்த வார்டுல என் மனைவியை கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆகவே சேர்த்து அங்கே விருத்தி ஏற்பட்டது. ஆகவே அந்த இடத்துல ஆகவே என் மகனை அழைத்து சென்று ஆகவே அங்கே டெஸ்ட் பண்ணி அப்படியாக கடந்து வந்தோம். ஆக உலகபரமான காரியங்களிலே ஆகவே அங்கே கூட ஆகவே அப்படியாக நடந்து கொண்டார்கள். ஆகவே அந்த மெடிக்கல் லைன்ல அவர்கள் அப்படியாக நடந்து கொண்டு கடைசியில அவர்கள் உலகபரமான வேலைகளை செய்ய முடியாதபடி மறித்து போனார்கள். ஆன்மீக காரியங்களில் தேவனுடைய திட்டங்களை அப்படி செய்து வந்தாலும் ஆகவே அந்த புற ஜாதிகள் மாறுபாடு உள்ளவன் சந்ததியை விட்டு ஆகவே விலகு, உன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள் என்று அப்போஸ்தலர் ஆகவே புத்தி சொல்லுகிறார் பவுல். பேதுரு ஆகவே 38ஆம் வசனத்திலே பேதுரு அவர்களை நோக்கி ஆகவே நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே புத்தி சொல்லுகிறார். நான் சொல்லவில்லை. ஆகவே இந்த நாளில் கூட மாறுபாடு உள்ள சந்ததி ஆகவே அவருடைய வாழ்க்கையில அவரை திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளவுதான் உழைத்தால் எவ்வளவுதான் பாடுபட்டால் அந்த வழியாக நான் கடந்து வந்தவன் உண்மையான முறை நேர்மையான முறையிலே மனசாட்சி மித்தமாக உண்மை மித்தமாக எவ்வளவோ இல்லை, உலகபரமான காரியங்கள் விருதாவாய் போயிற்று என்று வேதம் சொல்கிறது. யோபேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே கர்த்தர் மறுமொழியாக, அப்பொழுது நாம் தேவனுடைய காரியங்களிலே ஆகவே நாம் பிரயாசப்படும் போது ஆகவே நாம் உறுதியோடு அசையாமல் இருக்கும் போது நாம் கிரியை செய்யும் போது கிரியைகளை பெருகும் போது யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக வயிறாக்கி கொண்டு தமது ஜனத்தை ஆண்டவரை கடாட்சி ஆண்டவர் தாமே இப்படியாக நாம் இதிலே உறுதியாக நிலைத்திருக்கும் போது நாம் சோர்ந்து போகாமல் ஆகவே நாம் பொறுமை இழந்து போகாமல் நாம் வெட்கப்படாமல் ஆண்டவருக்காக வயிறாக்கி கொண்டு இந்த ஆன்மீக காரியத்திலே நாம் ஈடுபடும் போது தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபத்திலே அவருடைய முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு தேவன் கேட்டு இம்மைக்குரிய நியாயத்திற்கு திரும்பி தேசத்தை புதுப்பித்து ஆசீர்வாதத்தை ஊற்றுவார் என்று ஆகவே இந்த யோபேல் அப்படியா சொல்லுகிறார். 2:4-7-14 அப்படியா சொல்லப்பட்டு மனம் திரும்பி மனதிலிருந்து வெளிப்படும் தாழ்மையான ஜெபத்துக்கு தேவன் பதிலளிப்பார். அது மற்றும் எழுப்புதலுக்கு என்று செய்யப்படும் நிலையான உண்மை ஜெபத்தை தேவன் கேட்டு தேவ மக்கள் மீது ஆவியை ஊற்றுவார். ஆகவே நாம் உண்மை உத்தமமாக இந்த உலகத்தில் காட்டுகிறோமோ இல்லையோ, ஆனா அவர்களுக்கு அது புரியாது, விளங்காது. ஆனால் தேவனுடைய பணிகளை தேவனுடைய காரியத்திலே தேவனுடைய ஊழியத்திலே தேவனுடைய திட்டங்களிலே உண்மை உத்தமமாக காட்டும் போது ஜெபத்திலே ஆண்டவர் உண்மை உத்தமமாக காட்டும் போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். ஆண்டவர் தாமே நம்முடைய ஞானத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் என்று யோபேல் 2:19 கர்த்தர் மறுமொழி கொடுத்த ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தை எண்ணெயையும் கொடுத்தேன், ஆகவே நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இதனாலே நாம் ஆண்டவர் தான் புறஜாதிகள் மத்தியிலே ஆண்டவர் வெட்கப்படும் நிந்தையாக அல்ல. ஆகவே ஆண்டவர் இந்த ஊழியத்திலே எப்படியாக விருத்தி அடைந்து இந்த ஊழியத்திலே விருதாவாய் போயிடுமோ என்று கலங்கின போது ஆண்டவர் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கும்படியாக இன்றைய நிலை வரைக்கும் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் உலகபரமான காரியத்திலே விருத்தி அடைந்து விருதாவாய் போயிற்று. ஆனால் ஆன்மீக காரியத்திலே விருதாவாய் போகவில்லை. ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் திருப்தி அடைந்து ஆண்டவர் தாமே கர்த்தர் ஏசாயா 26:11 கர்த்தாவே உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள், ஆனால் உமது ஜனத்துக்காக நீர் கொண்டிருக்கிற வைராகத்தை கண்டு அவர்கள் வெட்கப்படுவார்கள், அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும் என்று ஆகவே தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சங்கீதம் 72:13 பலவீனனுக்கும் எளியவனுக்கு அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்நியரை புத்திரர் தன் மதில்களை கட்டி அவருடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் என்று கடும் கோபத்தினாலே உன்னை அடித்தே, ஆனால் என் கிருபையினாலே உனக்கு இறங்கினேன் என்று தேவனாய் கர்த்தர் உன் மதில்களை கட்டி தேவனுடைய ஆட்சி எருசலேமிலே மறவதற்காக மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் பண உதவி செய்வார்கள், மெசியாவின் ராஜ்யத்தை எதிர்த்தவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 72:18 இந்த சந்ததி உம்முடைய வல்லமையை
அறிவிக்கும் அளவு நம்முடைய நம்பிக்கையும் வாழ்வின் நோக்கமும் தேவனில் அவருடைய ஆவியின் நிறைவிலும் நிலைத்திருக்க வேண்டும். ஆகவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் திட்டங்களின் காரியங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய வாழ்வின் நோக்கமும் ஆகவே தேவனிலும் அவருடைய ஆவியின் நிறைவிலும் ஆகவே நாம் நிலைத்திருக்கும்படியால் அப்போது தான் அவருடைய வல்லமையும் தயவும் நம்முடைய வாழ்க்கை ஆகவே தெளிவாக வெளிப்படும் என்று இவ்வித அடுத்த தலைமுறையினர் தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் ஆர்வத்தோடு தேடுவதற்கு ஊக்கம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவனாய் கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பார். அந்த சபையிலே ஆகவே அந்த சபையில் இருக்கிற மக்கள் அவர்கள் இஷ்டம் போல யாருக்கும் எந்த உதவி செய்வதில்லை. பாஸ்டர் இடத்துல கொண்டு போய் காணிக்கைகளை கொடுத்து பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு உதவி செய்யலாம் என்று யோசனை கேட்கிறார்கள். அவர் சரி ஓகே என்று அவர் மூலமாக செய்யப்படுகிறது, திருச்சபையின் மூலமாக செய்யப்படுகிறது, ஊழியக்காரர்கள் மூலமாக செய்யப்படுகிறது. அந்த திருச்சபை மக்கள் அந்த ஒழுங்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். நம்ம சபையில அந்த ஒழுங்கு இல்லை. ஆகவே இஷ்டம் போல யாருக்கும் உதவி செய்யணும், இஷ்டம் போல போய் செய்துட்டு உபத்திரத்திலே போய் சிக்கிக்கொள்வது, மாட்டிக்கொள்வது, அப்படிப்பட்ட விசுவாசிகள் அநேக இடத்திலே காணப்படுகிறார்கள். அது தவறு. ஆகவே நாம் தேவனுடைய உலகபரமான மனிதனுக்கு உலகபரமான காரியங்களுக்கு நாம் டைரக்டா இன்வேல ஆகும்போது அதன் மூலமாக பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆகவே தேவனுடைய திட்டங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் தாமே ஆண்டவரே கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாதபடி உறுதி உள்ளவர்களாக அசையாதவர்களாக ஆகவே கர்த்தருடைய கிரியை எப்பொழுதும் ஆகவே பெறுகிறவர்களாக இருப்பீர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரை சம்மதம் கொடுக்கிற ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரை இடத்துக்கு சம்மதம் கொடுக்கிற ஆண்டவரே இந்த தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய காரியங்களில் ஆண்டவரை உறுதியோடு கூட ஆண்டவரை தேவனுடைய அசையாமல் தேவனுடைய காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆண்டவரை அதற்காக தைரியத்தை கொடுத்து அதற்காக ஊக்கத்தை கொடுத்து ஆண்டவரை தேவன் திட்டங்கள் தேவனுடைய பணிகள் ஆன்மீக காரியங்களில் ஆண்டவரை உழைக்கவும் அதற்காக உதவி செய்யவும் அதற்காக தாங்கும் தேவனை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குடும்பத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தேவன் ஆண்டவரே உலகபரமான காரியங்கள் அது விருதாவாய் போயிற்று. ஆண்டவரே எவ்வளவுதான் உழைத்தாலும் எவ்வளவுதான் ஆண்டவரே கம்பெனிக்காக உழைத்தாலும் அது விருதாவாய் ஆண்டவரே அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே அந்த எல்லாம் மறந்து போகிறது. ஆண்டவரே ஜிஹெச் டாக்டரை போன்ற ஆண்டவரே ஆகவே தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே எம்டியாக டாக்டராக சேவை செய்து ரிட்டர்ன் ஆன பிற்பாடு அவருக்கு பவர் எல்லாம் போய்விட்டது ஆண்டவரே. ஆனால் அதை ஆண்டவரை மற்ற எம்டிகளும் மற்ற டாக்டர்களும் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அது ஆண்டவரை அப்படியாய் காணப்படுகிறது. எல்லாம் விருதாவாய் போய் உலக பிரயாசங்கள் உலக உழைப்புகள் ஆண்டவரை உலக மனிதர்கள் எல்லாம் விருதாவாய் போகிறது. ஆனால் தேவனுடைய காரியங்களிலே விருதாவாய் போகாதபடி ஆண்டவரே தேவனாய் கர்த்தர் அப்படி ஆன்மீக காரியங்களிலே ஆண்டவரை மட்டும் வழி நடத்ததற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்திலே ஆண்டவரை தேவனுடைய திட்டத்திலே தேவனுடைய பணி தேவனுடைய காரியங்களிலே தேவனுடைய ஊழியத்திலே தேவன் ஆண்டவர் இதுவரை வெகுவாக நடத்தி வருகிற கிருபைக்காகவே நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். தேவன் அவருடைய ஆசீர்வதி பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே தேவனுடைய திட்டங்கள் தேவனுடைய பணியில் ஆன்மீக காரியங்களுக்கு உதவியாக ஒத்தாசாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாக சொல்லுங்கள். பலத்தின் மேல் பலனடைய உதவி செய்யும் ஆண்டவரே. சொல்லில தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவர் குளோரியாவை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே சாராவை தேவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவருக்காக உறுதிப்பட்டவர்களாக அசையாமல் ஆண்டவரே காரியங்கள் விருதாவாய் போய்விடுமா என்று பயப்படாதபடி ஆண்டவரே தேவனுக்குள்ளா நிலைத்திருக்கும்படி தேவன் உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேவன் நிலைத்திருக்க உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாராவை ஆசீர்வதி ஆண்டவர் நல்ல வளர்த்தி ஞானத்தை வல்லமை கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தூர தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகோதரிக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். தேவன் அவருடைய ஆண்டவரே மேடமுடி ஆண்டவரே பெரிய சன்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. மருமகளை ஆசீர்வதி பேரனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரை உங்களுக்குள்ளாய் நிலைத்திருக்க ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களில் பயணம் செய்ய உதவி செய்து பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாளில் கூட ஆண்டவரே பிரிய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனுடைய திட்டத்திலே தேவனுடைய ஆன்மீக காரியங்களில் ஆண்டவரை உறுதிப்படும் அசையாமலும் ஆண்டவரை கிரியை செய்யும்படியாக எப்பொழுதும் உடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருப்பீர்களாக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரே இந்த ஊழியத்திலே இந்த ஊழிய பயணத்திலே ஆண்டவரே இந்த ஊழிய திட்டத்திலே ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து பயணம் செய்ய ஆண்டவரே உலகபரமான மனுஷர்களுக்கு உதவி செய்கிறார்கள் இல்லையோ, ஆனாலும் தேவனுடைய திட்டத்தில் தேவனுடைய பயணங்கள் தேவனுடைய ஊழியத்திலே
உதவி செய்யும்படியாக ஆண்டவர் இதுவரை நடத்தி வந்த கிருபைக்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பலப்படுத்தி ஆண்டவர் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஊழியத்திலே ஆண்டவர் உறுதியோடு ஆண்டவர் நிலைத்திருந்து ஆண்டவரே தேவனுக்கு என்று ஆண்டவரை அப்போஸ்தலனாகிய பவுல் போல அந்த திட்டங்களை செயல்படுத்த உதவி செய்யும் ஜெனிபரை கூட தேவன் ஆண்டவரை நினைவு கூற அப்படிப்பட்ட கிருபை தேவன் ஆண்டவரே அந்த மகளுக்காக ஆண்டவரை ஜபராஜிக்காக எடுத்த பிரயாசங்களை ஆண்டவரை இந்த பிள்ளைகள் நினைவு கூறத்தக்கதாக ஆண்டவரே அந்த ஆன்மீக காரியத்தில் இருந்து இந்த ஊழியத்தில் இருந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு ஆண்டவர் எடுத்த அந்த முயற்சி காரியங்களை இந்த பிள்ளைகள் மறந்து விடாதபடி ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக தேவனுக்காக சேவை செய்ய, நன்றி உள்ளவர்களாக ஆண்டவரை சபைக்காக சேவை செய்ய, ஆண்டவர் நன்றி உள்ளவர்களாக திருச்சபைக்காக சேவை செய்ய இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்த ஜார்ஜ் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை, பெண்ணை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர், ஜெபராஜை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர், ஜெனிபரை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவர் இந்த நாள் இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை, இந்த பானுபிரியா எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை, இந்த சிறு பிள்ளைகளை எல்லாரும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரை தேவனுடைய கிருபை தேவனுடைய தயவு இறங்கும்படியாக நேசமாவுக்காக செபிக்கிறோம். அவர்களை தேவன் ஆசீர்வதி ஆண்டவரை உடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து ஆண்டவரை உறுதியாய்மை பற்றி பிடிக்க ஆண்டவர் உறுதியாக அசையாமல் ஆண்டவர் உமக்குள்ளாக கிரியை செய்ய ஆண்டவர் இந்த கிரியையிலே நிலைத்திருக்க அப்படிப்பட்ட கிருபையை வல்லமை அவர்கள் தரும்படியாக அவருடைய தாயார் ராணிமாவை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். அவருடைய எல்லா பிள்ளைகளின் குடும்பத்தார் ரட்சித்து வழி நடத்தும் தேவ திட்டங்களிலே அவர்கள் இணைத்துக் கொள்ளும்படி கடந்து வரும்படி ரட்சிக்கப்படும்படியாக மனு திரும்பும்படியாக ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரே தேவனுடைய ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக செபிக்கிற ஆண்டவரை இந்த முழு சபையாருமே சமூகத்தில் போடுகிற ஆண்டவரை ஒவ்வொருவரை தந்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிற ஆண்டவரை உமது அடியாத ஊழியத்திலே நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் ஒத்தாசை செய்கிறதான ஆண்டவரே பிள்ளைகளை எல்லாரும் தேவன் ஆசீர்வதி திருச்சபையார தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதில் விருத்தி அடையாதபடி ஆண்டவரே இது விருதாவாய் போயிடுமா என்று அஞ்சிய நாட்கள் உண்டு ஆண்டவரே. ஆனால் விருதாவாய் போகாதபடி ஆண்டவரை தேவன் இந்த பலனை கொடுத்து தேவனாய் கர்த்தர் இந்த நாள் வழி நடத்தியதற்காக நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஒவ்வொருவரையும் தனித்தனி பேர் ஆசீர்வதியும். இந்த நாள் தடைப்பட்டு போன நினைக்கிறோம் அவருடைய ஆசீர்வதி வித்தியாவை அவருடைய மகனை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது செல்வியும் அவருடைய ஆண்டவரை குடும்பத்தை அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செல்விக்கிறோம் ஆண்டவரை. இந்த நாள் தடைப்பட்டு போன ஆண்டவரை சகோதரி தேவன் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். அன்னாலே ஆசீர்வதியும் ஆண்டவரை. ஆண்டவரை தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய காரியத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரை தேவன் கிருபை செய்யும்படியாக அவருடைய மகனை தேவன் ஆசீர்வதியும் அவருடைய மகனை ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியாக செபிக்கிறார். ஆண்டவரை சகோதரி ஆசீர்வதி அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதி அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறார். ஆண்டவருக்கு இருக்கிற எல்லாரும் தேவன் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.